அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, ஜெனரேஷன் ஆஃப் ஃபீவர் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட வந்து கின்டாஸா வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து போலீஸ் கமிஷனரா இருக்காரு. அவர் தன்னோட நெருங்கிய நண்பர் டாமினோஸோட பொண்டாட்டி கூடயே வந்து தகாத உறவுல இருக்காரு. ஒரு நாள் வந்து டாமினோஸ் வந்து கொலை செய்யப்படுகிறாரு. டாமினோஸ் மட்டும் இல்லாம வந்து அவர் வந்து மோசமான நிலையில வந்து கொலை செய்யப்படுகிறாரு. அதாவது வந்து அவர தொண்டை வழியா வந்து விஷப்பாம்பு வந்து உள்ள விட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட ஜட்ஜி, அப்புறம் ஃபாதரு எல்லாரும் இவங்களோட நண்பர்கள் தான். எல்லாரும் வந்து கொலை பண்றாங்க. ஃப்ளாஷ்பேக்க தொறந்து பார்த்தா, 1990ல வந்து சோவியத் யூனியன் உடைஞ்சபோது வந்து அங்க வந்து சில கிளர்ச்சியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு வந்து நெறைய சன்மானம் தரதா வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சது. இந்த 4 பேரும் தான். அதாவது நம்மளோட படத்தோட ஹீரோவான கின்டஸ், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு டாமினோஸ், அப்புறம் அந்த ஜட்ஜ், அந்த ஃபாதர் இவங்க 4 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் வந்து அவங்க எல்லாரையும் வந்து காட்டிக் குடுத்தாங்க. அந்த காட்டிக் குடுத்தத வந்து ஒருத்தவங்களோட பையன் தான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கான். அது யாரும் இல்ல, இந்த கொலையெல்லாம் கண்டுபிடிக்க வந்த ஆஃபீசர் தான் வந்து. சைமன் தான் வந்து அந்த ஆஃபீசர். அது கண்டுபிடிச்சோனே வந்து சைமன் வந்து எல்லாரையும் வந்து குடுத்துட்டான். கடைசில கின்டாஸையும் வந்து சுட்டு கொன்னுடுறான். அப்புறம் கின்டாஸோட சின்ன வயசு பையன் வந்து சைமனையும் வந்து சுட்டுடுறான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.